Hi everyone. இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 256 GB வேரியன்ட் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 256 GB வேரியன்ட்ல மொத்தம் 3 கலர்ஸ் இருக்கு. ஒன்று சில்வரு, இன்னொன்று காஸ்மிக் ஆரஞ்ச், இன்னொன்று வந்து ப்ளூ. ஸோ ப்ளூ கலர், இந்த 3 கலரும் தான் 17 ப்ரோ மேக்ஸ்ல அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐபோன். ஸோ இந்த ஐபோன் வந்து ஒரு ஜப்பான் வேரியன்ட். ஸோ இந்தியாவில் நம்மளோட ஐபோனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. அதே இப்போ ஜப்பான் வேரியன்ட் வந்து இந்தியாவில் வாங்கினீங்கன்னா அதோட விலை வந்து 1,20,000. ஸோ அரௌண்ட் 1,20,000 to 1,30,000 வரைக்கும் விற்கிறாங்க. சரி, இதுல என்ன டிஃபரன்ஸ் இந்தியாவுக்கும் மற்ற வேரியண்ட்டுக்கும் மற்ற கண்ட்ரில இருக்க வேரியண்ட்டுக்கும் டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஜப்பான் வேரியண்டோ இல்லை ஹாங்காங் வேரியண்டோ எடுத்தோம்னா அது எல்லாமே இசிம்னா அதுல பிசிக்கல் சிம் நம்ம எதுவும் போட முடியாது. பட் இந்தியன் வேரியண்ட்ல எடுத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பிசிக்கல் சிம் யூஸ் பண்ணலாம். ஒரு பிசிக்கல் சிம்மும் ஒரு சிம்மும் இருக்கும். ஸோ அதனால இதுதான் டிஃப்ரெண்ட், வேற எதுவும் பெருசா டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனா விலை ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு? ஸோ இந்த விலை இவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு காரணம், நம்ம இப்போ ஜப்பான் வேரியன்ட் கையில வச்சிருக்கோம். இந்த ஜப்பான் வேரியண்டோட பிரைஸ் வந்து 1,20,000 இந்தியால. ஸோ ஆனா ஜப்பான்ல இதோட விலை ரொம்ப கம்மி தான். அது வந்து 1,05,000, 1,10,000 அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க. சரி, இந்த 1,10,000 அங்க விற்கிறாங்க, ஆனா இந்தியால ஏன் 1,50,000 விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஜிஎஸ்டி வந்து 18% வந்து இந்தியாவில் நம்மளோட ஜிஎஸ்டி ஒவ்வொரு போனுக்கும் பே பண்ண வேண்டியிருக்கு. ஆனா ஜப்பான்ல வந்து ஒரு போனுக்கு 10% தான் ஜிஎஸ்டி அவங்க பே பண்றாங்க. ஸோ அதனால இந்த வேரியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட ஜப்பானோட மணி வந்து ஏன், அந்த ஏன் வந்து அகைன்ஸ்ட் த டாலர் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனால அதோட பிரைஸ் கம்மியா இருக்கு. சரி, இந்த போன் எங்க தான் உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை டெஃபினட்டா நமக்கு தெரியும், ஐபோன்னாலே அது அமெரிக்கால ஸ்டீவ் ஜாப்ஸோட கம்பெனில இருந்து ஆப்பிள்ல இருந்து நமக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேக்கு, ஐபோன் எல்லாம். ஆனா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க மேனுஃபேக்சரே பண்றது இல்லை. ஸோ ஐபோனை அமெரிக்கா மேனுஃபேக்சரே பண்றது இல்லை. அப்ப யாரு தான் மேனுஃபேக்சர் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பண்ணுது, சைனா பண்ணுது, வியட்நாம்ல பண்றாங்க. ஸோ இந்த 3 கண்ட்ரில தான் இந்த ஐபோனை ப்ரிப்பேர் பண்ணி உருவாக்கி மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் செல் பண்றாங்க. ஏன் யூஎஸ்ல பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒர்க்கர்ஸோட பே பண்ற அமௌண்ட், ஸோ அந்த இந்த மெட்டீரியல் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஹையா இருந்தனால, ஸோ இந்தியா, வியட்நாம், சைனாவை அவங்க டார்கெட் பண்ணி நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்தியாவில தானே இது பண்றாங்க, அப்போ வந்து எதுக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி, கம்மியாவே விற்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை. இது யூஎஸ்ல இருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரியே அந்த ரேட்லயே போட்டு விற்கிறாங்க. அதனாலதான் நம்மளோட ரேட் வந்து 1,50,000 இருக்கு. ஸோ 1,50,000 ரொம்ப ஹை தான். இதே மாடல் வந்து 1,20,000 விற்கிது. இந்த 1,20,000 விற்கிறது எப்படி பாசிபிள்? அப்ப யாரு வந்து இந்தியாவில இருக்க வேரியண்ட்டை வாங்குவா? யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. ஸோ இது எப்படி வருதுன்னா, துபாயில இந்த மாடல் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா அங்க இருந்து சைனால இருந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அது சைனால இருந்து டைரக்டா ஜப்பானுக்கு போக வேண்டிய மாடல் வந்து இங்க துபாய்க்கு வந்துடுறதுனால துபாயில இருந்து நமக்கு செல் பண்றாங்க. ஸோ துபாயில இருந்து வர்றவங்க இந்தியாவுக்கு எடுத்துட்டு வராங்க. ஸோ இதுல பிரச்சனை என்னன்னா, நீங்க துபாயில இருந்து ஒரு போனை, முக்கியமா ஐபோனை, ஸோ இந்த சீலை வந்து ஓபன் பண்ணாம எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதோட விலை வந்து நம்ம கஸ்டம்ல 40% பே பண்ணணும் இந்தியன் மணிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 lakhக்கு ஒரு போன் வாங்குறோம்னா 40,000 நம்ம வந்து நம்ம கஸ்டம் சார்ஜஸா பே பண்ணணும். ஆனா கஸ்டம் சார்ஜஸ் வந்து நம்ம அந்த போனை அங்கேயே ஓபன் பண்ணி எல்லாமே சீல் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி அதுல சிம் கார்டு நம்ம எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி அதை யூஸ் மொபைல்டா நம்ம யூஸ் பண்ற மாதிரி எடுத்துட்டு வந்தோம்னா வித் பில், அப்போ கஸ்டம் வந்து எந்த சார்ஜும் பண்ண மாட்டாங்க. அப் டு 2 மொபைல்ஸ். ஸோ 2 மொபைல்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ 2 மொபைலுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா நீங்க கஸ்டம் சார்ஜஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நான் ஓபன் மட்டும் பண்ணிட்டேன், அப்படியே பாக்ஸோட உள்ள வச்சு எடுத்துட்டு வந்தா கூட ஸ்டில் தே வில் சார்ஜ் ஃபார் கஸ்டம். இந்த இந்தியாவுக்கு வர மாடல் எல்லாமே மோஸ்ட்லி ஓபன் பண்ணி வருது. ஸோ ஓபன் பண்ணி வந்துட்டு இங்க வந்து அவங்க அதை விற்கிறாங்க. ஸோ ரீசென்ட்லி நாங்க ஆக்டிவேட் பண்ண மாதிரி செகண்ட் ஹேண்ட் மாதிரி விற்கிறாங்க. ஒன்னு. இன்னொன்னு என்னன்னா, சீல் ஓபன் பண்ணாம கூட விற்கிறாங்க. அதெல்லாம் எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா கஸ்டம்ல சார்ஜஸ் வந்து மினிமம் நீங்க 1,05,000 பர்ச்சேஸ் பண்றதா காமிச்சிங்கன்னா அதுக்கு வந்து 40,000 பே பண்ணிட்டு தான் அந்த கஸ்டம் கிளியர் பண்ண முடியும். ஆனா ஸ்டில் அவங்க இது பண்ணிட்டு அந்த சீலை ஓபன் பண்ணாம எடுத்துட்டு வராங்க. ஒருவேளை சீல் அங்கேயே ஓபன் பண்ணி எடுத்துட்டு இவங்க வந்து மறுபடியும் ஃபேக்கா ஒரு சீல் போடுறாங்களா என்னன்னு தெரியல. பட் சீல்டு மொபைல்ஸும் ஜப்பான் ஆர் ஹாங்காங் பீஸ் விற்கிறாங்க. ஸோ இதுல வந்து நம்மளோட எக்கனாமி எப்படி பாதிக்கப்படுதுன்னா, நம்ம வந்து
நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் நம்ம மற்ற கண்ட்ரியோட ப்ராடக்ட்டை வாங்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வேற ஒரு கண்ட்ரி பொருளை வாங்குறோம், ஐபோனே வாங்கிட்டு இருக்கோம். அது இருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ அரிசி 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ நம்மளோட இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா அதே 100 ரூபாய்க்கு நம்ம 800 கிராம் தான் வாங்க முடியும் அரிசி. ஸோ நம்ம வெளிநாட்டு பொருட்களை அதிகமா வாங்க வாங்க நம்மளோட இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் அதிகமாகாம இருக்க நம்ம நாட்டில் இருக்க ப்ராடக்டை நம்ம அதிகமா வாங்கணும். ஸோ ஆனா மொபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டில் நல்லதா ஒரு மொபைல் இல்லை. ஏன்னா நம்மள்ட்ட இருக்க மொபைல் வந்து கார்பன், மைக்ரோமேக்ஸ், இதுதான் வந்து இந்தியன் மொபைல்ஸ். மற்றபடி சாம்சங்கு, ஸோ இந்த ஐபோனு இதெல்லாமே ஃபாரின் ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம இந்தியாவில் 98%, 99 கூட சொல்லலாம், அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மொபைல்ஸ் வந்து நம்ம ஃபாரின் எக்ஸ்போர்ட் மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மள்ட்ட வந்து அப்படி ஒரு குட் ப்ராடக்ட் இல்லை. ஸோ இன்ஃபிளேஷன்ங்கிறது ஒன்லி மொபைலை மட்டும் நம்ம ஃபாரின்ல இருக்க மொபைலை வாங்கினா, நம்ம இந்தியாவில் இருக்க மொபைலை வாங்கினா நம்மளோட பணவீக்கம் அதெல்லாம் வந்து நம்மளோட இன்ஃபிளேஷன் சரியாயிடும் அப்படின்லாம் இல்லை. நம்ம எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ஃபாரின் ப்ராடக்டை வாங்காம இந்தியன் ப்ராடக்டை வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அந்த இன்ஃபிளேஷன் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். பட் அது இந்த மாதிரி விஷயத்துல பாசிபிள் இல்லை. சரி, இப்போ இந்த மொபைல் வந்து இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. ஈவன் பாத்தீங்கன்னா இந்தியால 1,50,000 வந்து ஒரு ப்ரோ மேக்ஸோட பேஸ் வேரியன்ட்னா 256 ஜிபி. இதுல 500 ஜிபி, 1 டிபி, 2 டிபி எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் 2 lakhs 3 lakhs அது மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஆனா இந்த மொபைல ஏன் இந்தியால அப்படி வாங்குறாங்க அப்படின்னா இதோட யூசஸ் தான். ஸோ யூசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஐபோனோட முக்கியமான யூசஸ்ன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினா கேமரா தான் சொல்றாங்க. ஸோ கேமரால பாத்தீங்கன்னா இந்த ஐபோன் கேமரால அவங்க வந்து ஒரு படமே, அதாவது ஒரு மூவியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஐபோன் வந்து ரொம்ப ஒரு ஹை டெஃபினிஷனோட இருக்கிற அந்த கேமராஸ் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட இது ஒரு பந்தாவுக்காகவும் வாங்குறாங்க. ஸோ ஐபோன் வச்சிருந்தா அவன் ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப பணக்காரன், ஸோ அந்த மாதிரியான ஒரு கெத்து காமிக்கிறதுக்காக வாங்குறாங்க. ஸோ இந்த ஐபோனை வச்சு நம்ம வந்து ஒரு இந்த யூடியூபர்ஸ் அவங்களும் இந்த நிறைய வாங்குறாங்க. எதுக்காக வாங்குறாங்கன்னா இதோட வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும், அதோட எடிட்டிங் ஈஸியா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வீலாக் பண்ணும்போது ஸ்டெபிலைசேஷன், கேமரா ஸ்டெபிலைசேஷன் வீடியோல இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமரா இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த மொபைலை வந்து மோஸ்ட் ஆஃப் தம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தா கூட அவங்க ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அது ஒரு ரீசனா இருக்கு. இதை ஏன் நீ வாங்கின அப்படின்னு கேட்டீங்கன்னா